என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய குருவார் தின நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் சாய் சொந்தங்கள் சார்பாக நம்ம அந்த கண்ணீருடன் கேட்டால் பாபா உண்மையாக பிரார்த்தனை, அதாவது உண்மையாக நம்மளுக்கு செய்வாரா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு எக்கச்சக்கமான பேர் 700 வியூஸ் கிட்ட வந்துடுச்சு 5 நாளில். அதனால் அதோட பார்ட் 2வாக வந்து இன்றைக்கி குருவாரம் இல்லையா, குருவாரம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாய்ராம், ஓம் சாய்ராம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாபா குருவாரத்தில் சோதனை தருவாரா ஆசீர்வாதம் தருவாராங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். குருவாரம் வந்தாலே பலரின் மனசில் ஒரு கேள்வி வரும், இன்னும் ஒரு சோதனையா அல்லது இதுதான் ஆசீர்வாதமாக வரப்போகுதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். உண்மையாக என்னன்னா, பாபா குருவாரத்தில் தான் இரண்டையும் தருவார். ஆனால் காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா, சோதனை எதுக்கு தராருன்னா, சாதாரண நாளில் சோதனை வந்தால் நம்ம கடவுளை கேள்வி கேட்போம். ஆனால் குருவாரத்தில் சோதனை வந்தால் அது தண்டனை இல்லை, தேர்வுங்கிறது தான் இதோட அர்த்தம். அது எப்படின்னா, நார்மலாக ஒரு நாளில் வந்து, அதாவது ரெகுலராக நேற்று இல்லை நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி சோதனை கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இதுவே அவரோட நாள், அதாவது ஸ்பெஷலாக குருவார் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா, அவர் ஏன் நம்மளை சோதனை கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம இந்த தேர்வுலலாம், அதாவது அவர் வைக்கிற டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டோன்னா இவன் நல்லவன், இவனுக்கு இந்த மாதிரி செய்யலான்ற மாதிரி பாபா சொல்லுவார். சரிங்களா? மிச்ச நாளில் சோதனை வச்சா நம்ம போய் கேள்வி கேட்கலாம், அதுக்கு நம்மளுக்கே உரிமை உண்டு. அதுதான் பாபா சொல்கிறாரு. பாபா கேட்பது ஒன்றே ஒன்று தான், இன்னும் என்னை நம்புகிறாயா அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு. குருவாரத்தில் வர சோதனையை உங்களால் உடைக்க வரலை, அதாவது அதை வந்து உடைக்க முடியாத ஒரு சோதனையாக வரும். உங்களுக்குள்ளே இருக்கிற பொறுமையும் நம்பிக்கை சரணாகதி அதை கிளப்ப வருவது தான். அதாவது நம்ம ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு, இந்த பிரச்சனையை நம்ம வியாழக்கிழமை எப்படி சால்வ் பண்ணுறோம், நம்ம அமைதியாக சால்வ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் குருவாரம் அன்னைக்கு சோதனை வருது. இதை தான் வந்து பாபா நம்ம டெஸ்ட் மூலயமா நிரூபிக்கிறாரு. பலர் சொல்லுவாங்க, குருவாரம் வந்தால் வேலை நிற்கிது, பணம் தாமதமாகுது, மனசோர்வாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலலாம் பாபா வந்து சிரிப்பார். ஏன்னா ஆசீர்வாதம் ரெடியாகிட்டு இருக்கு, அதாவது அவர் ஆசீர்வாதம் பண்ண ரெடியாக இருக்காரு. நம்ம அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் மட்டுமே போதும், ஆசீர்வாதம் செய்வாருன்னு சொல்லி தான் பாபா சொல்கிறாரு. அதனால் ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, பாபாவோட ஆசீர்வாதம் எப்பவும் சத்தமாக வராது. ஒரு ஃபோன் கால் மூலியமோ மெசேஜ் மூலியமாவோ இல்லை மன அமைதி மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து சேரும்ன்றதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டுமே பாபா உங்களை கவனிக்கிறார். பாபா சோதனையை கொடுக்கவில்லை, நம்மளுக்கு சாதனையாக ஆசீர்வாதமாக விளங்குகிறார் என்பதே உண்மை. ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் சாய்ராம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.